வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு விவாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட், சார்ஜை உருவிட்டா பேட்டரி நின்றும், எடப்பாடியார் அவர்களுடைய விமர்சனம், பாருங்க ரசிங்க, ஆனால் அதை தாண்டி ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற அட்வைஸ், முதலமைச்சருக்கு திடீர்னு வந்த நோட்டீஸ் மத்திய அரசாங்கத்திலிருந்து, அது என்ன, இதை மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீண்டும் நம்மை சுற்றி போர் மேகங்களால் நமக்கு பல தட்டுப்பாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதே மாதிரி கமெண்ட்ஸில் நீங்களுமே சில விஷயங்களை எங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுங்க. உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே பிரச்சாரத்துக்கு வரும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள், உங்கள் கையில் எதுவும் கிடச்சுன்னா எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, தமிழ்நாட்டில் பிரச்சார காலம் நல்லா சூடேறிட்டு, அதில் குறிப்பாக சொல்ல போனால் திமுக அதிமுக இடையில ஒரு பிரச்சாரம் தெளிவாக தெரியுது. எப்பா நான் உனக்கு மலர் வளையம் வைக்கவா அல்லது நீ எனக்கு மலர் வளையம் வைக்க போறியான்னு. இந்த மலர் வளையத்திற்குள்ளே பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு பிரச்சார வியூகத்தையும் மாற்றிட்டாங்க. பிரச்சனைகள் என்ன மக்கள்கிட்ட போய் சென்றடையாமல் இருக்கிறதுக்கும் மாற்றிட்டாங்க. இந்த விஷயத்தில் திமுக அவங்க நினச்சது ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த பிரச்சார களமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வந்து பேசின விஷயத்த மடைமாற்றி அவர் என்னமோ முதலமைச்சர் சாகணும்னு சொன்ன மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால் முதல்வர் அவர்களுடைய பிரச்சாரம், கனிமொழி அவர்களுடைய பிரச்சாரம், உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம், இதை தாண்டி மற்ற செய்தி தொடர்பாளர்கள் செய்கின்ற விஷயங்கள், இதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், இவர்கள் டிஃபேம் பண்ணுறதில்ல வல்லவர்கள். அது காமராஜர் தொடங்கி கடைசியில் எடப்பாடி வரைக்குமே இதில் வந்து இவர்களுடைய டிஃபேம், இவங்களுடைய பிரச்சாரம் சில காலம் எடுபட்டுச்சு, பெருங்காலம் எடுபடவே இல்லை. அதுக்கு எம்ஜிஆர் உதாரணம், ஜெயலலிதா உதாரணம், காமராஜர் உதாரணம், பெரியார் உதாரணம். எவ்வளோ பெரியார்லாம் 49லேருந்து 67 வரைக்கும் திமுக எதிர்ப்பாளர், காங்கிரஸ் ஆதரவாளர். திமுகவை வீழ்த்தணும்னு வரைஞ்சி கட்டிட்டு வேலை செஞ்சார். சிவாஜி கணேசன் இன்னைக்கு உட்காந்து இவர்கள் இந்த திருப்பதி போய் 44 லட்ச ரூபா நேரு கொடுக்குறாரா? எதாவது பண்ணாரா ஸ்டாலின்? பண்ணல, ஒன்றுமே பண்ணல. சிவாஜி கணேசன் கோயிலுக்கு சும்மா போயிட்டு வந்தார். கட்சி விட்டு வெளியே அனுப்பணும்னு பெரிய அளவு பிரச்சனை பண்ணி கடைசியில் வெறுத்து போய் தான் கட்சி விட்டு வெளியே போனார். வெளியே போனார்? ஆமாம், திமுக விட்டு ஏன் வெளியே போனார்? ஏதோ கோயிலுக்கு போனதுனால பகுத்தறிவு கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி, இது கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி. கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு அவங்க மனைவியை கோயிலாக கூப்பிட்டு போனப்போ கேட்டாங்க, நீ என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு. ஏங்க நான் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கேங்க, என் மனைவிக்கு அந்த இதுன்றப்போ நான் ஒரு கணவனாக என் மனைவிக்கு நான் அந்த இதை நான் கொடுக்குறேன், நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன், இதில் எங்கே தப்பு பார்த்தீங்க அப்படின்னு. இப்போ பார்த்தா திமுக நல்ல நேரத்தை தாண்டி ஓரையை பார்த்து வேலை பார்க்குறாங்களே. அதுதான் தசமி நவமி என்னென்ன இருக்குதோ நமக்கே தெரியல, அவங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. பஞ்சாங்கமே அவங்க தான் எழுதுறாங்க போல இருக்கு. இந்த மாதிரி பண்ணது சிவாஜி கணேசன் அப்படி பேசுனாங்க. பேசாத ஆளே கிடையாது. பேச 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 உங்களுக்கு ஜனங்க அப்படியே இவ்வளோ கேவலமாக இருக்காங்கன்னு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதை நினச்சிட்டாங்க, நம்மளை பார்த்து ஜனங்க பயப்படுறாங்க. நமக்கு இது கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் 84 சிகிச்சையில் இருக்கும்போது இவர் என்னென்ன பேச்சு பேசினார். வந்த பிறகு முதலமைச்சராக பதவியேற்றார். 85 தான் வராரு. 84 தேர்தல் முடிஞ்சு 85 தான் வராரு. பிப்ரவரி மாதம் வராரு. அந்த 4-5 மாதம் என்னென்ன பேச்சு பேசினார். சவப்பெட்டியில் இருக்காரு, நான் ஐயோ இறந்து போயிட்டாரு. நான் அப்புறம் எம்ஜிஆர் வந்து அவரால் இந்த பதவி பேசக்கூட முடியல. அந்த இது இந்த இடத்துல அப்படியே வலிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை தொடச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருப்பார். சைகை மூலிமா பல இது பண்ணுவார். அப்போ அவரை வந்து அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பேசாதவர்கள் நாடாளுகிறார்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க. எல்லாமே எம்ஜிஆருக்கு மாலையாக போய் கொண்டு. அதனால் இவர்கள் என்னது ரஜினியின் ஆதரவு பெற்றேன்னாங்க, அப்புறம் ரஜினியே திட்டினாங்க, அந்த மாதிரிலாம் நடந்தது. அதனால் அவர்களுக்கு அது கை வந்த கலை. எடப்பாடி பழனிசாமி சப்ஜெக்ட் மேலே நின்று பேசுகிறார். ஆனால் இவர்கள் நீங்கள் பாருங்கள் கொடூரமாக தாக்குவாங்க. கொத்தடிமை, முரட்டு அடிமை. இது என்னன்னா இப்போ உங்களுக்கு வெறுப்பாவது வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் நான் 2 வார்த்தையை சேர்த்து போடுறது. அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் புண்படுறீங்க, உங்களால் பேச முடியல, திருப்பி பேச முடியல, என்ன திட்டுறதுன்னு தெரியல, அப்போ இன்னும் 2 வார்த்தையை போட்டு சந்தோஷப்படுறது. இது வந்து பார்க்குறதுக்கு வெளியே நல்லா தெரியும்.
இது இது எதுக்கு பண்ணுறாங்கன்றது அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. ஒரு மனிதனை அவன் சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்பாமல் இருக்கணும்னா அவனை டீஃபேம் பண்ணி கேலிக்குரிய பொருளாக மாற்றிடணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி முதல்ல கடைபிடிச்சு தான் கடைபிடிக்கும். அப்போ கேலிக்குரிய மனிதனாக மாற்றிட்டா அவன் சொல்கிறதெல்லாம் கேலிக்குரிய பொருளாக போயிடும். இதை வந்து எம்ஜிஆருக்கு பயன்படுத்தினாங்க. எம்ஜிஆர் கோமாளின்னுவாங்க. எம்ஜிஆர் கோமாளி. அப்போ இவர் கூட இருக்கும்போது அவர் வேற அறிவாளி, வெளியில வந்தா கோமாளி. நிர்வாகத்திறன் இல்லாதவர். எங்க தலைவர் மாதிரிலாம் ஆக்ஸ்போர்ட்லயே அவருக்கு அங்க மட்டும் பிறந்திருந்தாருன்னா அப்படி. 3வது துக்ளக்ல அந்த அளவுக்கு மன்னர் துக்ளக். அப்ப அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறது இந்த இதெல்லாம் நடந்த பொழுது எம்ஜிஆருக்கு அதுன்னு அவமானமாச்சு. என்னென்னவோ பண்ணாங்க. நாங்களாம் இப்போ சின்ன பையன், குடும்பமே டிஎம்கே, நம்மளுக்கும் அந்த டிஎம்கே இது அந்த பார்வையில் தான் எம்ஜிஆர்லாம் பார்த்தோம். திமுக தொண்டர்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, எங்கள் தலைவன் தான்டா உலகத்திலேயே கட்டி போட்ட மாதிரி, நாசா விஞ்ஞானிடா, நாசாவில் பிறந்திருந்தா விஞ்ஞானி என் தலைவன். அந்த அளவுக்கு அவரை உயர்த்தியும் அதை உயர்த்திக்குங்க, ஏன் மற்றவங்களை தாழ்த்துறீங்கன்ற இந்த ஆட்டிடியூட் யார்கிட்ட வெளிப்படணும்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன், ஆர்எஸ் பாரதி, பொன்முடி, இவங்கெல்லாம் அந்த ஆட்டிடியூட் பார்த்துருக்கீங்க. ஆமாம், முழுக்கவே இருக்கும். ஸ்டாலின் முழுசாக வெளியே தெரியல உங்களுக்கு. அவர் பத்திரிகையாளர்களையும் பெருசாக பண்ணல. அப்பா இருக்காரு, நம்ம அப்படி போயிட்டாரு. இப்போ வந்து முதல்வர் அப்படின்னு வந்தோம்னா அப்படி போயிட்டாரு. நீங்கள் ரொம்ப நெருங்கி போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சேம் அதே ஆட்டிடியூடு தான் இருந்திருக்கும். அதனால் அது அவங்க கூட இருக்கிற பிஎஸ் ஓமார் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆட்டிடியூடு. ஆமாம். அதனால் அது இது நெருக்கமாக யாரும் வந்து நீங்கள் போய் பேச முடியாது, இது பண்ணுவாங்க. இவங்களுக்கு தேவைன்னா ஏதோ அந்த பத்திரிகையாளர்களை ரொம்ப நெருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டு ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரி போவாங்க. இதில் ஒரு வகை தான். கனிமொழி அப்படி கிடையாது. அவங்க ஆட்டிடியூட்லாம் சாதாரணமாக இருக்கும், எளிமையாக இருக்கும். என்ன நேரம் அவங்களையும் அப்படி பேச வைக்கிறாங்க. இதை கொடுத்து அவங்களுமே வரம்பு மீறி பேசுகிற அளவுக்கு போயிட்டாங்க. இதை கொடுத்து தான் பேசணும்னு சொல்கிறப்போ இதான் அர்ஜென்ட்டா அப்படின்றப்போ அவங்களும் அந்த இதை பேசுகிறாங்க. மலர் வளையன்ற ரேஞ்சு அளவுக்கு போகிறாங்க. இதில் நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இவர்கள் வைக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து உடச்சி செதறுது. திரும்ப அதே ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பிஜேபி மோசம், பிஜேபி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுது, அதை எடப்பாடி தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னு இவங்களுடைய திட்டங்கள் மற்ற விஷயங்களை வச்சு அடிக்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு வார்த்தை விடுறாரான்னு பார்க்குறாங்க. அதை தூக்கிக்கிட்டு சொல்லலை அப்படின்னு சொன்னாலும் இப்படி தான் சொன்னேன். இந்த கணவன் மனைவி சண்டையில் ஏதாவது வாய் விட்டுருவோம். இப்படி சொல்லிட்டியேன்னு ஒன்று, நான் அப்படி சொல்லமா, அந்த அர்த்தத்தில் சொல்ல, நான் அப்படி சொன்னேன், அதெல்லாம் இல்லை, நீ இப்படி தான் சொன்ன, உன் மனசுக்குள்ளே இருந்திருக்கு, இத்தனை வருஷம் இதை நீ வச்சுக்கிட்டு என் கூட நீ வாழ்ந்திருக்க, ஆமாயான்னு சொல்ற அளவுக்கு. ஆமா, லாஸ்ட்ல சொல்ல, ஆமா அப்படிதான் சொன்னேன், அப்படிதான் வச்சிருந்தேன் மனசுல, பாத்தீங்களா சொன்ன அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை இவர்கிட்ட உருவாக்குறதுக்கான வேலையை பண்றாங்க மக்கள்கிட்ட. அப்போ என்ன விஷயம்னா, ஆட்சி திட்டங்கள் செயல்பாடுகள் இவர்களுடைய எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேரல. இது மாதிரி இறக்கத்தை தோன்றுறது. நான் உயிரோடு இருக்கும் வரை என் திட்டங்கள் பேசுனா திட்டங்கள், நான் மண்ணுக்குள்ள போனாலும் திட்டங்கள் பேசுனா திட்டங்கள். சத்துணவு கொண்டு வந்தீங்களா? என்னன்னு இல்ல அம்மா உணவு இல்ல, இந்த முறை நீங்க தேர்தல் அறிக்கை விடும்போதே அப்பாரு மாதிரி இந்த பெரியார் அந்த சமத்துவபுரம் கொண்டு வந்தது, உழவர் சந்தையில இருந்து எவ்வளவு என்ன திட்டம் இருக்குது உங்கள்கிட்ட? என்ன திட்டம் பண்ணீங்க? இந்த விடியல் பயணம் இல்ல, அது என்ன திட்டம்? அது விடியல் பயணம் ஆட்டோக்காரங்கள்ட்ட போய் கேளுங்க, அதோட பிரதிபலன் என்னங்கிறது பெண்கள்கிட்டயே கேளுங்க. விடியல் பயணம் பஸ்ஸுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்கன்னு. விடியல் பயணம் பஸ் 10 பஸ் போற இடத்துல 6 பஸ் விடியல் பயணம் பஸ் வந்துச்சுன்னா ஓகே. இந்த 1000 ரூபாயை நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னு எல்லாருமே ஊருக்கே தெரியும். மொதல் 2-3 வருஷம் கொடுத்தீங்களா? 2.5 வருஷம் கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்லையா? அப்புறம் அதுல ஒரு பெருமை. இப்ப 8000 ரூபா வச்சுக்கிட்டு அந்த காசை யாராவது தலையிட்டாங்கன்னா அந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க. அண்ணன்ட்ட சொல்லணுமா? 20 வயசு லேடிக்கும் இவர் தான் அண்ணன். ரைட்டு. ஆனா கனிமொழி அக்காக்கும் இவங்கதான் அண்ணன். ஆமா, சரி, சொன்னா சரிதான், சந்தோஷப்பட்டு. 50 வயசு லேடிக்கு ஒரு தான் அண்ணன், 60 வயசு லேடிக்கு ஒரு தான் அண்ணன். அண்ணன்னா ஒரு 60-65 வயசு லேடிக்கு அண்ணனா இருக்கும். ஆமா. அப்பா என்னாச்சு அப்போ? அது தெரியல. இந்த அப்பாட்ட சொல்லுங்க, இந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க, இல்ல என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லணும். இந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? அப்பா கணக்கு தப்பா போயிட்டு அவன் சொல்லுவான், தலைவரே இதை வச்சுதான் நான் டாஸ்மார்க் தலைவரே அப்படின்னு. அப்போ நீ பண்ணு அப்படின்றாப்ல. அண்ணன்ட்ட சொல்லணுமா? அதனால அப்ப 2000 ரூபா போதா? 1000 ரூபா கொடுத்ததும் போகுதுதானே அர்த்தம். ஆமா, அதான் வேற சந்தோஷமா ரிட்டர்ன் இப்படி வாங்கி அப்படி டாஸ்மாக். இதுலன்னு அக்கா கனிமொழி அவர்கள் வந்து ஒரு படி மேல போயிட்டு இது திருச்சுழியில பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, மத கலவரங்களை உருவாக்குவதற்காக பிஜேபி செய்யும்னா வந்து தேர்தல் தான் இந்த தேர்தல்ங்கிறது. நேற்று ஒருத்தர் என்கிட்ட பேசினாருங்க, முக்கியமான ஒரு நண்பர்.
எப்படிண்ணா போகுது அது இதுன்னாரு. நான் அவர்கிட்ட திரும்பிட்டு நீங்கள் தான் பெரிய வழக்கறிஞராச்சு சொல்லுங்கள் எப்படி போகுது. இல்லைண்ணா அப்படின்னா விஜய் வந்து திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்காப்புல. அப்புறம் நான் கால்குலேஷனாக சொன்னேன். இல்லை இப்படி இப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன காரணம் வேலைக்கு சொன்னேன்னா அவரால் தட்ட முடியல. அப்போ என்ன வரும்னு கேட்குறேன். இதே நபர் தான் என்கிட்ட 2016 கேட்டவர். இப்போவும் அதே இது கேட்குறாரு. அப்போ என் பேச்சை நம்பணும்ல. 2016 அவருக்கு எப்படியாவது அதிமுக வரணும்னு எனக்கு ஆசை இருந்தது. இப்போ அவருக்கு அந்த ஆசை இல்லை. ஏன்னா அவர் இப்போ காங்கிரஸில் இருக்கார். ஓகே. அதனால அதுக்கு எதிர்ப்பாக நம்ம சொல்லும் போது அவரால் ஏற்றுக்க முடியல. என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? என்ன இல்லை பிஜேபி வந்தால் என்ன நடக்கும்? இல்லை நீங்கள் பாருங்கண்ணா, மணிப்பூர் அந்த ஸ்டேட்டில் அவங்க ஸ்டேட்டு. தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் சொல்லுங்கள். என்னன்னா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு? நான் முஸ்லீம்ன்றது இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, மணிப்பூர் கலவரத்தில் அதை பிடிக்கப்பட்டவங்க யாருமே வந்து இவர் தான் பிஜேபி, இவங்க ஆர்எஸ்எஸ்ங்கிற கான்செப்டே இல்லாம இப்போ வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் அந்த மாதிரி கிடையாது. ஏங்க அது ஒரு கோர்ட்டு தீர்ப்பால வந்த கிளர்ச்சி, குக்கியும் கிளர்ச்சியா வந்த விஷயம் மோதல் நடந்தது. அதை சரியா கையாளன்றது வந்து அந்த கையாளாத விதம் தப்பான விதம் தான், அதை மறுக்க முடியாது. ரைட்டு. குஜராத் கோத்ரா கலவரத்தை இன்னைக்கு தாங்கி பிடிச்சிருந்தீங்களே, அப்போ எங்க போனீங்க? அது அந்த மாநில சட்ட ஒழுங்கு பிரச்சனை. மோடி நல்லவர்னு அன்னைக்கு பேசுனீங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கல்ல நீங்களும். அதனை தூக்கி காமிச்சிட்டாரு எடப்பாடி. அப்போ எங்க போனீங்க? இன்னைக்கு மணிப்பூர், ஐயோ கோத்ரா பத்தி பேசுங்களேன். ஏன் பேச மாட்டீங்க? கோத்ரா கலவரம் பத்தி பேசவே மாட்டாங்க. அப்போ நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் இன்னொரு நம்ம இது ஒரு டிபேட்ல எனக்கு என்னன்னு பழைய கதையெல்லாம் அண்டா நடிமை கதையெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீ இப்படி பண்ணி மத மோதல் நடக்காமல் ஸ்டாலின் தடுத்து விட்டார். எது திருப்பரங்குன்றம் எப்படி தடுத்தார் சொல்லு என்ன விலைக்கு கேட்ட உடனே அவரால் பதில் சொல்ல முடியல. உடனே மண்டக்காடு அது இதுன்னு போயிட்டாப்புல. அதனால இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, இங்க தொட்டிங்கன்னா இங்க பதில் சொல்ல மாட்டாங்க, அங்கே போயிடுவாங்க, அப்புறம் அங்கே போவாங்க. இவரும் அப்படி போனார். அப்புறம் அவர் வழக்கமாக எல்லாரும் உபயோகிக்கிற வார்த்தை ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு அப்படின்னு. என்ன இஸ்லாமியராக இருந்து கொண்டு என்ன? நான் பத்திரிகையாளர், எங்கே நல்லது இருக்கோ நல்லதுன்னுவேன், சரியில்லைன்னா சரியில்லைன்னுவேன். இதுல என்ன நான் இஸ்லாமியர் இல்லை ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்றது. நான் இஸ்லாமியராக இருந்து கொண்டு இப்போ விஜய் பிரிக்கிற ஓட்டு என்டிஏக்கு ஆதரவாக போகுது அப்படின்ற நிலையை நான் பார்க்கும்போது நான் வந்து பதிவு பண்ணலன்னா நான் வந்து அயோக்கியன். ஆமாம். இல்லைங்க விஜய் பிரிக்கிற ஓட்டு டிஎம்கேக்கு தான் சாதகமாக போகுதுன்னா பதிவு போனால் நான் நல்லவனா? எதுக்கு என்கிட்ட வந்தீங்க? என்ன நடக்குதுன்னு என்கிட்ட கேட்க வந்தீங்க. 2016 இப்படி தான் கெஞ்சினீங்க, சொன்னோம், முடிஞ்சிச்சு. அன்னைக்கு அதுதான் நடந்தது. அன்னைக்கு உங்களுக்கு விருப்பமானவங்க வரணுன்றதாக அது சந்தோஷமா இருந்தது. சொல்லும் போது கரெக்டாக சொல்றாரு அண்ணன். இன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு இப்படி சொல்றீங்கன்னா அதிமுகவை எதிர சேர்ப்பீங்க. பாஜகன்னு அதே திமுக இதில் உருட்டுறீங்களா? 27 தொகுதி தான் நிற்கிறாங்க. ஆமாம். 167 169 தொகுதி நிற்கிற அதிமுகவை நீங்க என்ன பார்வை பார்க்குறீங்க? அதிமுக ஆட்சி இல்லை பாஜக ஆட்சி தான் வரும். எப்படி வரும் சொல்லு? இல்லை நான் அது வந்து எப்படி அது சொல்ல முடியாது. என்னன்னா இவங்க தெரியுதா, இவங்க பிரச்சாரம் அப்படி உருவாக்கி, ஒருவேளை இந்த நம்பிக்கையில தான் நம்ம தமிழக பாஜகவும் நம்பிட்டு இருக்காங்களோட. நம்ம சரி போவே வேண்டாம், நம்ம உண்மையா இருக்கும். இது எதுல கொண்டு போய் சேர்ப்பீங்க? இன்னைக்கு நயனார் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம அதுக்கப்புறம் பேசவும் இருக்கானே, அதுக்கிடையில சொன்னதுக்காக சொல்ல ஒன்று இருக்கு. இன்னைக்கு காலையில திருப்பத்தூர் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் ஒரு 5 ஊர் சொல்லிட்டாரு, 5 தொகுதி. அது பார்த்தீங்கன்னா ஒன்று எங்கே வரைக்கும் தள்ளி ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கு. ஈவினிங் வந்து சாத்தூர் வந்துடுறேன், காலையில் எங்கே போகிறோம் வாசுதேவநல்லூர்ல. இந்த ஒரே நாளில் அண்ணன் வந்து 16 எம்எல்ஏ தொகுதி 18 எம்எல்ஏ தொகுதி பேசுறாங்க. ஹெலிகாப்டர் வச்சிருக்காரா? கார்ல தான் போறாரு. எப்படி போக முடியும்? அப்போ தெரியுதா இந்த நம்பிக்கையை கை கொடுக்க? இன்னும் நான் சொல்லிட்டா, முதல் 4 நாள் எங்கேயுமே போல. எங்கேயும் போல. ஏன் திட்டமிடல் சொதப்பிட்டு எங்கேயுமே போல. இவரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்றீங்க? ஷோ சொன்னாரு, ஏன் ஜெயலலிதாவை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு அந்த கேள்வி இந்த இதுல வந்துச்சு ஆண்டு விழாவில், துக்ளக் ஆண்டு விழாவில். நான் ஜெயலலிதாவை ஆதரிக்கல, நான் வந்து எனக்கு பிஜேபி வரணும்னு ஆசை இருக்கு, ஆனால் இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டுனாரு. ஹெச் ராஜா உட்காந்துக்கிறாரு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? கலைஞருக்கு மாற்று இன்னைக்கு அவங்க தான் இருக்காங்க, அதனால தான் நான் ஆதரிக்கிறேன், வேறு என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டார். அந்த மாதிரி அதே ஷோக்கு ஜெயலலிதாவை எடுத்து களம் கண்டதும் உண்டு. அவர் அந்த நேரத்துக்கு கரெக்டான முடிவுன்னு போகிறாரு. நம்மளும் அப்படி தான் போக முடியும். அந்த நேரத்துக்கு கரெக்டானது திமுக 2021 சரியில்லை.
இந்த நேரத்துக்கு ஒரு மாற்றம் வந்தே ஆகணும். இவங்க கரெக்டு ரைட்டுன்னு தப்புன்னு நான் சொல்ல வரல. ஜனநாயகத்தில் 5 வருஷம் ஒரு மாற்றம் வரலன்னா, நீங்கள் நான் இந்த அவ்வளோ ஆடுறதுக்கு ஒரு கடிவாளம் வரலன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் கஷ்டம். ரஜினி சொன்ன மாதிரி தான். அப்போ கடிவாளம் வரணும்னா ஜனநாயகத்தில் மாற்றம் வரணும். விஜய் கூட வந்துட்டு போட்டாங்க. இல்லைண்ணே, ஓட்டு கேட்கும் போது மட்டும்தான் திமுகவினர் கொஞ்சமாச்சும் அடாவடித்தனம் குறைஞ்சி மரியாதை குறைஞ்சி இருப்பாங்க முன்னாடினே. இப்ப பாருங்க அதுல கூட எப்படி இருக்காங்க. அந்த கதிரவன் முறைகேடுக்கும் திருட்டுக்கும் வித்தியாசம் சொல்றாரு பாத்தீங்களா? அத பரவாயில்லண்ணே. இப்போ ஓட்டு வேணா பாப்பா என்ன இது, நீயே வேணா பாப்பா நீ வேணா பண்ணுவாங்க. அதுதான் அதெல்லாம் நடக்கும். என்னன்னா இதை எடுத்து ஏப்பா அவன் ஓட்டு வேணா போப்பா அப்படின்றத வைரல் ஆக்குற வேலைய இதே ஏடிஎம்க்கு சொன்னா அங்க பண்ணி முடிச்சிட்டு இருப்பாங்க. முடிஞ்சிடும், எங்கேயோ போயிடும். இங்க உட்காந்துன்னு தாயம் ஊட்டிட்டு இருப்பாங்க, பரமபதம் சோப்பனை ஆடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அதுக்கு மேல இதுதான் அவங்களுடைய துணிச்சலுக்கு காரணம். அப்போ நீங்க ஒரு ஆளு எடப்பாடி சண்டை போட்டுன்னு இருக்காரு, ஒரு ஆளு அண்ணாமலை, ஒரு ஆளு அன்புமணி ராமதாஸ், ஒரு ஆளுன்னா என்ன விளங்குறது? யாராவது பேசுறதுதான் வெளியே வருத பார்த்தீங்களா? ஒண்ணுமே இல்லைண்ணே. டிடிவி அவர் பேசுறதுல எங்கேயுமே வெளியே வர மாட்டேங்குது. எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. இதே டிடிவி டிஎம்கே ஏடிஎம்கேக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக பேசின ஒவ்வொரு நாளும் துரத்தி அப்போவே நான் சொல்லியிருப்பேன். ஞாபகம் 3-4 வருஷம் டிடிவியை கண்டுக்காதவங்க இப்போ ஏன்டா போறாங்க எல்லாம் நரேட்டிவ். ஓடு 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 டிடிவிட்ட போ, அவர் வந்து மாத்திர வரைக்கும் நான் தூக்கு போட்டுக்குவேன், இதெல்லாம் பேச போ 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 விடாது இருக்கு. இன்னைக்கு டிடிவி எங்க? இதுதான் பிரச்சாரத்தில் களத்தில் இவங்க இல்லாத மாதிரியே காட்டுறாங்க. சிவி சண்முகம் இது எங்கேயாவது வெளியே வருதா? ஒண்ணுமே இல்லை. பலரும் பேசுறாங்களே, ஏதாவது வெளியே வருதா? வெளியே வரதில்லை. அவர் கேபி முனுசாமி பேசுறாரு, அவர் தினம் போறாரு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்துட்டு நான் என்னுடைய உரிமை, நான் என்னுடைய இதை நான் போடுவேன்னு சொல்லிட்டு போறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அப்படி பண்ணவே முடியாது. இப்போ அதெல்லாம் காலம் மாறி போச்சு. என் உரிமை, என் கருத்துரிமைன்றான். உன் கருத்துரிமைனா நீ ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்து பண்ணணும். ஏன்னா நீ ஒரு சேனல்ல வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவா போடுறேன்னா அந்த சேனலை நீ எப்படி வழி நடத்துவன்றதான் எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் போகுது பார்வை தானே. அப்போ இது எப்படி கருத்துரிமையில வரும்? அப்போ எதுக்கு பெரிய பெரிய நிறுவனம், கார்பரேட் நிறுவனம்? அப்போ எனக்கெல்லாம் பெரிய கட்டுப்பாடெலாம் இருந்தது. ஏன் நான் ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக 2023க்கு பிறகு தான் நான் ரொம்ப ஆக்டிவாக வரேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வர முடியல. எல்லா நிறுவனங்கள்லையும் வேலை செஞ்ச இடத்துலலாம் முதல் கட்டுப்பாடே இதுதான். நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது, போட்டால் உடனே இதெல்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு இது கருத்துரிமைன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சார்பு வேறு. இப்போ நியூஸ் ஜேல ஜெயா நியூஸு, ஜெயா ப்ளஸ்ஸு, இந்த ஜனமு இந்த மாதிரில இருந்துக்கிட்டு நீங்கள் ஆதரவாக போட்டிருந்தீங்கன்னா அது ஓகே. இதில் இன்னொரு ஜோக்கு இருக்கும். போய் நியூஸ் ஜேல வேலை செஞ்சுட்டு இருப்பான், இதில் ஜெயா ப்ளஸில் இதெல்லாம் வேலை செய்வான். தியாக தெளிவு சின்னம்மா, தியாக தெளிவு கொஞ்ச நாள் இவன் அப்படி ஆகிடுவான். வேறு யாராவது சொன்னால் இவனுக்கு கோபம் வரும். கொஞ்ச நாள் பொறுத்து இதே ஆள் சன் நியூஸ் வருவான். அங்கே வந்துட்டு வேறு கலைஞர் டிவி வந்தால் வச்சுக்கிங்க, தளபதி ஸ்டாலின்னு பேசிகிட்டு இருப்பான். டேய் என்னடா இதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி நிறம் மாறுறவங்களாம் இருக்காங்க. நிறம் மாறிக்கோ, நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச. ரைட், ஓகே. ஏன் உனக்கு கோவம் வருதுன்னு அவசியம் என்ன இருக்குது? அந்த மாதிரி இதில் இப்போ அந்த ஊடகங்கள் மக்களை ஏன் இந்த அளவுக்கு காரி துப்புறாங்கன்னா இதெல்லாம் காரணம். அப்போது இவர்கள் திரும்ப திரும்ப கட்டமைக்கிற அந்த கட்டமைப்பு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் போய் மாட்டிக்கிட்டாரு, 4 அடி அடிக்கிறாரு, அப்புறம் சப்ஜெக்ட் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. ஏங்க நம்ம பேசுறதெல்லாம் அவர் வாட்ச் பண்ணுறாரு. நேற்று யாரோ ட்வீட்டில் போட்டிருந்தாங்க, நீங்கள் காலையில் பேசினதை அவர் பேசிட்டாரு, ஆனால் உங்களுடைய இது ஈவினிங் தான் ஒளிபரப்பாகுதுன்னு. ஏன்னா அம்மா உணவகம் பேசினதை என்னுடைய நேரடி கண்காணிப்பில் நான் கொண்டு வந்துடுவேன்னு பேசிட்டார். ஆமாம், ஆவின் பற்றி நேற்று பேசிட்டார். மாற்று பொருளாதாரம் சொன்னோம்ல, நேற்று பேசியிருக்காரு. ஆவினை வந்து இல்லைன்னா இது வந்து நம்ம பல நாளாக பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள். நம்ம லேட்டாக பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், பல நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள். இந்த பிரச்சார காலகட்டங்கள் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு தடவை பேசலாம். ஆமாம், இந்த கருத்து நேற்று முந்தானத்துல ஆவின் பற்றி நான் 2-3 இதில் பேசியிருக்கேன். என்னுடைய இதில் கூட பேசியிருக்கேன். ஏன் ஆவின் மாற்று பொருளாதாரம் சீமான் சொல்றது ஏன் கரெக்டு. கல் இறக்குறத வந்து நீங்க அனுமதிக்கணும். கல் இறக்கிறதுக்கு அதுல வேற இப்போ ஒரு குற்றச்சாட்டுன்னு, அண்ணன் சீமான் அவர்கள் பிரச்சாரத்தில் கல் குடித்தாரா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ போட்டு அதுக்கடுத்து நியூஸ் பரப்படுத்திருக்கீங்க. டிஃபேம்ல அதெல்லாம் சேருங்க. நீங்களாம் டீ டோட்டலரா? அதான் கேட்குறேன். நீங்களாம் டீ டோட்டல் இதானே விஜயகாந்த் அவர் சொல்றது. அவர் விஜயகாந்துக்கு என்ன பண்ணாங்க? குடிகாரு கேப்டன் எப்பவுமே தண்ணியில மதப்பாரு, எந்த தண்ணி அப்படின்லாம் பேசல வடிவேலு. இன்னைக்கு அதே கேப்டன் தான் பாராட்டு இருக்கு. நான் உனக்கா ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ண மாதிரி இருக்கு. அந்த அம்மா தவளை தூக்கி மூஞ்சில் அடிச்சிட்டானுங்க. அவன் என்னன்னு தெரியல, உண்மையான கேப்டன் நல்லா இருப்பான்னு தெரியல. இதை பாரு அவன் தாட்டுறாங்க. அது இது ரொம்ப இப்போ இந்த ரசிகர்கள் இது ஒரு தனியாக மோசமாக கிரிஞ்சித்தனமாக போய்கிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடிய போதோ தெரில. தேங்காய் முடிய துணியில் சுற்றி அடிக்கிறான். யார் மேலே? விஜய் மேலே அடிக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டின கேம்பாவை தூக்கி போட்டுட்டு இந்த சைடு அஜித், இந்த சைடு விஜய்ங்கிற மாதிரி சொல்லி அது வேற பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானுங்கண்ணே.
ஏங்க தேங்காய் முடி தூக்கி நேரம் ஆச்சு மண்டை மண்டையில் உடைஞ்சது என்னத்துக்கு ஆகும்? அதுல கூட என் தலைவன் பிளட்டை பார்க்கணும்னு நினைச்சிட்டானே தெரியல. திருமா கிட்ட ஒருத்தன் அப்படியே போகிறான், இப்படி போகிறான், அவர் இப்படியே பார்த்துட்டு ஏங்க அது ரொம்ப கொடுமைங்க திருமா பண்ணது. ஒரு தலைவர், பொறுமை மிகுந்த தலைவர், உங்களை அவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறதுக்கு அவங்களும் பேசிட்ட பின்னாடி நின்று செல்ஃபி ஒருத்தன் அவர் பேசிட்டே தள்ளுறாரு. அவன் இது பண்ணிட்டு செல்ஃபி எடுக்கிறதுலே மூடா இருக்காங்க. ஒரு ஒரு பொருட்டாக மதிக்கலங்க. மேடையில திமுக மேடையில இந்த மாதிரி நடந்து பார்க்க முடியுமா? இவரு அதான் சொல்றேன், இவர் அந்த இதை காமிக்கணும்ல, அதை காமிக்காம இருக்கிறாரு. தலைவராகவே அவர் முதல்ல இருந்தே இல்ல. அதுதான் ஒரு அதோடைய எண்டு தான் இணக்கமான ஒரு ஆளா இருந்தார். அதோடைய கோபத்துல தான் அவர் அடிக்கிறார். அதான் அதோட இது. அதனால இல்ல வயது ஆக ஆக அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனாலிட்டி வேணும்லண்ணே. இப்போ நீங்க அது இவர் அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லும் போது அரசியல வந்தா கொஞ்சம் பொறுமையா கையாளணும், அது வந்து அண்ணன் திரும்ப எப்பவுமே செய்யக்கூடியவர், ஏன் தவறுனாருங்கிற வார்த்தையை தான் சொன்னாரு தவிர அந்த விஷயத்துல. அப்போ நீங்க அவரு அந்த வீடியோ பார்த்துருந்தாருன்னா அடிச்சது கரெக்ட். ஆமா, ஏன்னா பின்னாடி இருந்து அமுக்குறான் இப்படி இப்படின்றாரு. இங்கே ஒருத்தன் அப்படியே வந்து செல்ஃபி எடுத்து இப்படி சாயிறான், அவனை தள்ளி விடுறாரு. எவ்வளோதாங்க தள்ளி 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 விட்டு பேசிட்டே இருக்க முடியும்? இதில் தான் ஒருத்தன் குழந்தை தூக்கணும் முன்னாடி நிப்பாட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து ஏறி இப்படி வரான் மூஞ்சி நோக்கி. அவன் என்ன செய்ய போறான்னு யாருக்கு தெரியும்? அந்த உச்சத்துல தான் அவர் அடிச்சது. ரைட்ண்ணே. இதை தாண்டினேன் அடுத்த பிரச்சாரத்தில் இந்த தஞ்சாவூரில் பேசினதுண்ணே, முதல்வருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்கு. வந்து பார்த்தோன்னே ஃபைல் எடுத்து பார்த்துருக்காரு. நான் மக்களுக்கு நல்லது செய்து நிறுத்து, நான் நல்லது செய்யாமல் தூங்க மாட்டேன் போட்டி போட்டு மத்திய அரசாங்கம் உடனே நீ நெல் கொள்முதல் விலைக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாய், அதை நிப்பாட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்படியா. நல்லது செய்யறது நிறுத்து, நல்லது செய்து நீ என்னென்ன விஷயம் செஞ்சிருக்கியோ அவ்வளோத்தையும் உடனே துண்டு போட்டுக்கிற போலி விவசாயி. ஆமா, எடப்பாடி என்ன செய்ய போறாய், நீ தமிழகத்தில் பிறந்தவர் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டைலாகா பேசியிருக்காப்ல. இந்த குண்டாலுக்கு உள்ள விஷயத்துல நம்ம பார்க்க போனா 2021 வந்து சொன்ன திமுக தேர்தல் அறிக்கையில 2500 நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 2100 ரூபா 2150 ரூபா நம்ம இருந்துச்சு. அதுக்கு இவங்க கொடுக்குற தொகை வந்து 70 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதிமுக ஆட்சியில் கடைசியாக கொடுத்துட்டு போனது. இவர் ஆட்சிக்கு வந்தோன்னா நான் 2500 ரூபா ஆக்கிடுவேன்னு சொல்லி சொன்னார். நம்ம மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்கன்னா 2300 ரூபா ஆக்கிட்டாங்க. 2024 வரும்போது தான் 50 ரூபாயை கூட்டி 130 ரூபா ஆக்கினாங்க. இப்போ 2025 ஆனதுக்கப்புறம் 2500 ரூபாய் ஆக்கிறதுக்கு ஈக்குவல் ஆக்கியிருக்காங்க. 170 ரூபா கொண்டு வந்து ஊக்கத்தொகையை கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுக்குற தொகை வந்து வெறும் 150 ரூபா 170 ரூபா தான். மத்திய அரசாங்கம் கொடுக்குற தொகை தான் மெயின் தொகை 2399 ரூபா தான் கொடுக்குறாங்க. இதை சொல்லி நீங்களே லேட்டாக தான் பண்ணியிருக்கீங்க. இதில் அடுத்து நான் ஆட்சிக்கு வந்து 3500 ரூபா வந்துருங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த மடைமாற்றத்தை? இதுலேயும் மடைமாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு இந்த ஊக்கத்தொகை எல்லா மாநிலங்களும் வரம்பு மீறி போய்கிட்டு இருக்குது. இது பொதுச்சந்தையில் பெரிய அளவில் ஏற்றத்தாழ்வு உண்டு பண்ணி பாதிப்பு வரும். அதனால் ஊக்கத்தொகைன்றத கான்செப்டை நிறுத்துங்க அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். ஆமாம், இவருக்கு மட்டும் இல்லை. நீங்கள் ஸ்டாலின் நீங்கள் வந்து ரொம்ப நல்லது பண்ணுறீங்க, தயவு செய்து நல்லது பண்ணி நிறுத்துங்க, எங்களை பாதிக்கும். ஆமாம், எங்கள் வெற்றியை பாதிக்கும். ஆனால் என்னென்னா இதில் தேர்தலாக போயிடுச்சு. இல்லைன்னா நினச்சி பாருங்க, இஸ்ரேல் பிரச்சனை இன்னைக்கு நம்ம முதல்வர் தான் போயிருப்பார். பாகிஸ்தான் ஓரங்க தலைவப்பட்டோம். தேர்தலுக்காக தள்ளி வச்சிட்டார். தேர்தலுக்காக தள்ளி வச்சிருக்காரு. இருக்கும் பேசி கூட பேசுவாங்க, விட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா இவர் நான் நல்ல செய்யாமல் விடமாட்டேன், என்னை தடுக்கிறார்கள், விவசாயிகளே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ 131 ரூபா கொடுப்பதை தடுக்கிறார்கள், பச்சை துண்டு போட்டு போலி வேஷம் போடும் விவசாயி எடப்பாடி பழனிசாமி இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? அப்படியே கரன்னு பல்ல கடிக்கிறாரு அந்த அளவுக்கு. ஆமாம், நான் கேட்குறேன், இதே பச்சை துண்டு எடப்பாடி தான் போன மழையில் நெற்பயிர்கள் வீணடிச்ச போனப்போ களத்தில் இறங்கி அந்த நிலத்தில் இறங்கி செக் பண்ணி இறங்கி பார்த்தாரு. அந்த அம்மா வந்து ஒரு அம்மா கதறிச்ச அவருக்கா, இவர் எங்கேருந்து பார்த்தாரு? ஆஃபீஸில் வச்சு நேரில் வர வச்சு பார்த்தாரு. இவர் பையன் நேராக வந்து குடோனுக்கு போகாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு குடோன் தான் போனார். குடோன் போனாரு. குடோனுக்கு போய் குடோன்ல நின்று பேட்டி கொடுத்துட்டு வந்தாரு. அது வாசல்ல நின்றுருக்கான்னு சொல்லுவாங்க. உள்ள போய் கூட பார்க்கலன்னு சொல்றாங்க போல. ஆமா, இதுதான் இவர்கள் டெல்டாக்காரன் லட்சணம். இதுல இப்போ வர்றேன், சரி நீங்க நல்லது செஞ்சிட்டீங்க, 130 ரூபா கொடுத்தது பெரிய சாதனை. இதை விட கூடுதலாக 1.5 மடங்கு கொடுக்கறது ஒடிசால கொடுக்குறாங்க. ஆமா, 3500 ரூபா. 3500 சத்தீஸ்கர்ல கொடுக்குறாங்க. 3600. இது 3350 சம்திங் கொடுக்குறாங்க. உங்களோட 800 ரூபா அதிகம் கொடுக்குறாங்க. பாஜக விவசாயிகளுக்கு கொடுக்குது. சத்தீஸ்கர் யார் கவர்மெண்ட்டு? கேள்வியே கிடையாது. அப்போ அவங்களும் 3600. கேரளா 3000 ரூபா கொடுக்குறாங்க. 2500 ரூபாக்குள்ள 131 ரூபா கொடுத்துட்டு நல்லது செய்வேன் விட மாட்டேன். கேரளாவுக்கும் தான் இந்த சர்க்குலர் போயிருக்கு. ஆமா, எல்லாருக்கும் போயிருக்கேன்.
நீங்கள் வாட்டில் ஆளாளுக்கு ஏற்றத்தாழ்வுல வைக்கும் பொழுது அது ஓவரால் மார்க்கெட்டை வந்து நிலக்குலையுது. அப்படின்னு. அப்போ இதை வந்துட்டு இதையும் அரசியலாக பயன்படுத்திட்டு போய் பேசுறீங்களே, இது என்ன நியாயம்? அது தஞ்சாவூர்ல போயிட்டு கன்னியாகுமரி போனா FCRA FCRA ஒன்று மீனவர் விட்டாரு. மீனவர் விட்டார். நம்ம பேசுற விஷயம் இனிமே அடுத்து பேச முடியாது. இப்போ நாகப்பட்டினம் போறான்னு நம்ம அங்க போய் பேசிடுவேன். ரைட்டா? இதை தாண்டின இப்போ ஒரு விஷயத்துல என்ன, முதல்வர் அவர்கள் பேசுற விஷயங்கள் அதை தாண்டி இப்போ நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் மயிலாப்பூர்ல நடந்த பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. தமிழிசை அக்கா அவர்களுக்கும் ஒரு பேர் வச்சிட்டாப்ல. நம்ம எப்படி எடப்பாடியாரை வந்து 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்களோ, தமிழிசை அக்காவுக்கு இவங்க 6 தோல்வி தமிழிசை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கவர்னர் பொறுப்பை நம்ம கொடுத்துருவோம், நம்மளுடைய வேட்பாளரை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கிடுவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. வேட்பாளர் பக்கத்துல நின்னாரு, வேட்பாளர் சிரிச்சாரு, ஆனா கீழே யார் முகத்திலையும் சிரிப்பே காணும். அந்த நேரத்துல அப்படிங்கிறான். ஏன்னா இந்த மாத்துன்னு சொல்லி அவ்வளோ நான் பேசணும்னா மயிலாப்பூர்ல மயிலை சம்பந்தம் இவருக்காக கூட அடி வாங்கினவர். மிசால இவர் அடிக்கிற அடியெல்லாம் குறுக்க பூந்து வந்து அடி வாங்கினவர். அவருடைய பையன் நிற்கிறாரு, கேட்டார். மயிலை சம்பந்தம் பையனை வாடா போடா ரேஞ்சுக்கு இவர் பேசக்கூடியவர். ஓ சரி. யாரு? தளபதி அவர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர் வந்து இந்து, அவர் ஒரு இது ராமஜெயம் பையன். ராமஜெயனால தான் மயிலாப்பூரையும் நீங்கள் பிடிச்சிங்க. ஓகே, ஞாபகம் இருக்கா? அந்த ராமஜெயத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது மயிலாப்பூரில். அவர் இருக்கிற வரைக்கும் நல்ல பேர். அவர் பையன் இந்து தொழிற்சங்கத்தில் அவர் தலைவர், கனிமொழி துணைத் தலைவர். அவர் கேட்டிருந்தார், ஒன்று அவரு கொடுத்துருக்கணும். அவர் ராமஜெயம் பையனா ஊருக்குள்ளே நல்ல பேர் இருக்கும். 3வது MK பாலம் பையன், அவர் கேட்டார். அவர் உயிர் ஏற்று கொடுத்தவர். ஆமாம், அவரையும் ஃபேமிலி வைஸாக தெரியும் நல்லா. யாருக்கு? ஸ்டாலின். ஆமாம், நேரடியாக தெரியுமா? அவர் தான் வர வேண்டியது. தாவேலாம் ஒரு ஆளே கிடையாது. இந்த பாலமுருகன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் தான் வர வேண்டியது. இவங்கெல்லாம் வந்தே இருக்க முடியாது. ஆனால் அவருக்கும் கொடுக்கல. லாஸ்ட்டில் என்னாச்சு? மீண்டும் வேலுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நீ அங்கே போய் ஜோக்கு என்ன வடிவேல் ஜோக்கு போட்டு காமிச்சா கூட சிரிக்க மாட்டான், அப்படியே இருப்பான். இல்லை இவங்க நேரம் என்ன, அது வரைக்கும் உதயநிதியை ஃபோக்கஸ் பண்ணுற இந்த கேமரா இதை சொல்ல போய் தகுதி கூட திருப்பிட்டாங்க. அவங்க சதி செயல் செஞ்சானா இவன் சதி செஞ்சானு தெரில, திருப்பிட்டாங்க. நீங்கள் சொல்கிறது இதே மாதிரி தான். இன்னைக்கு காலையில் விராலிமலையில் வந்து முதல்வர்கள் வாக்கிங் நம்ம இதை பார்க்குறோம், எல்லா தொகுதியிலையும் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நேற்று வந்து டிஃபன் சாப்பிட்டீங்களா, பிரியாணியா அப்படின்னு. ஆமாம், அது கேட்டார். அப்புறம் வந்து எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க? அது 234 தொகுதி ஜெயிச்சிருவோம். அந்த பேட்டியா? ஆமாம், நீ காலைல உள்ள பேட்டி டிஷர்ட் 234 ஜெயிச்சிருவோம். ஆமாம், 234 ஜெயிச்சிருவோன்ட்டாரு. எனக்கு 2016 தான் ஞாபகத்துக்கு வந்து. அதுதான். அப்போது அந்த கமிஷனர் அவர்களை மாற்றினது, எலெக்ஷன் கமிஷன் மாற்றிருக்காங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி கேட்டாங்க. யாரை மாற்றினாலும் சரி நாங்கள் தான் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா? அதுதானே என்னோட கேள்வியை நான் வைக்க வந்தேன். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு. அவர் மிட்டல் வந்ததுக்கும் தலைமைச் செயலாளர் மாட்டினதுக்கும் அப்படி துடிக்கிறாங்க. தலைமைச் செயலர் மாத்தினா உங்களுக்கு என்ன ஆயிரம் போகுது? காப்பந்த அரசு தானே. ஆமா, டிஆர் பாலு அவர்கள் வந்து இதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வர எழுதியிருக்காரு, மறுபரிசீலனை பண்ணுங்கிற மாதிரி கடிதம் எழுதியிருக்காங்க. எனக்கு நானா கேட்குறேன், மிட்டல் RSS அதிகாரி தானே. ஆமா, நீங்க கவர்மெண்ட்ல தானே அதிகாரியா இருந்தாரு. இப்ப இருந்தாரு என்ன, கடைசியா இருக்கிறது தான் இருந்தாரு. அவர் ADGP வேற ஏதோ ஒரு இதுல. ஆமா, டிபார்ட்மெண்ட். அவர் DG அவர் தான் கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஆமா, அப்புறம் என்ன? அப்போ ஒரு RSS அதிகாரி தொத்தி விட்டுருக்க வேண்டியது. எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கீங்க கூட வச்சுருந்தீங்க? சரி, அந்த மாதிரி இருந்தால் பிஜேபிக்கு இது வரணும் RSS அதிகாரி, திமுக ஆதரவு வந்தால் அது வந்து திராவிட மாடல் அதிகாரியா? திராவிட மாடல் அதிகாரி. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிகாரி கைக்குள்ள வச்சிருக்கும் போது பாஜக அந்த வேலையை செய்யாதா? அதிமுக அந்த வேலையை செய்யாதா? இதுதானே உங்களுடைய சாதனைன்னு சொல்கிறேன். திரும்ப திரும்ப தானே சொல்கிறேன். ஏன் அந்த KNR மேலே நீதிமன்றமே உத்தரவிட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிய மறுப்பது ஏன்? அப்போ அந்த அதிகாரி யாரு? யார்? திராவிட சித்தாந்த அதிகாரியா? திராவிட சித்தாந்த அதிகாரியா? 2.0வா அல்லது 1.0வா? இப்போ மிட்டல் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. எனக்கு என்னமோ நேருவை ஒரு வம்பில் தூடுற மாதிரி இதுன்னு நினைக்கிறேன், மறைமுகமா. ஆமா, சும்மாக்கிற ஆளையும் அதையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுது எங்களுக்கு தெரியும், எது நடந்தாலும் பரவாயில்ல நாங்க தான். அப்போ நேரு, ஏப்பா என்னப்பா நீ அந்த ஆளு சும்மா இருந்தா கூட நீ தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணுவ போல அப்படின்ற மாதிரி தான் அவரை மிட்டலை வம்பிழுக்கிறாரு. நான் RSS அதிகாரியா, நான் காட்டுறேன் பாருன்னு. அப்போ இந்த வேலையை தானே இப்போ இன்னைக்கு நகர்றீங்க. ஆமாம், எல்லாவற்றிலும் நீங்கள் GR சாமிநாதன் தீர்ப்பை வந்து பெஞ்சுக்கு போகுது. பெஞ்சு அதை நாங்கள் விசாரிக்கலாமா இல்லை சிங்கிள் ஜட்ஜி GR சாமிநாதனை விசாரிக்கலாமா அப்படின்ற சம்மந்தமாக நாங்கள் ஆராய்ந்து சொல்லுகிறோம். அதுவரையிலும் GR சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறோம். இந்த வழக்கு சம்பந்தம் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் இடைக்கால தடை, அவ்வளோதான். இதில் ஏதாவது GR சாமிநாதனை கண்டிச்சாங்களா? நீ என்ன உன் இஷ்டத்துக்கு நடக்கிறேன்னு சொன்னாங்களா? எதுவுமே கிடையாது. இதுக்கு இவங்க யாரை பயன்படுத்துகிறாங்க தெரியுமா?
பிக் பாஸ்ல போய் வாங்கி கட்டிச்சு ஞாபகம் இருக்கா ஒண்ணு ஜூலின்னு. ஆமா. அதம்மா உட்காந்துட்டு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அவர் ஜிஆர் சாமிநாதன். இதுக்கு அட பாவிகளா. விஜயை திட்ட விட்டாங்க. ஆமா. அவனுங்க திருப்பிட்டு அடிச்சானுங்க. எப்படி அடி அடி மரணடி அது. அதுக்கப்புறம் அழுது புரண்டு வீடியோ போட்டுச்சு. இப்போ உக்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஜிஆர் சாமிநாதன். இப்போ கண்டெம்ட் போட்டா என்ன பண்ணுவேன்? யார் வந்து நிப்பா? கம்முன்னு போயிடுவான். என்னம்மா அப்படியா வாங்கிக்கம்மா. அமைதியை பார்த்துக்கிடுவோம். ஏன் இவங்க போடாமல் இருக்காங்கன்னு தெரியல இது வரைக்கும். எல்லாருமே போட்டிருக்காங்க டேக் பண்ணி. பண்ணுமா வேணாவா? திங்களமே இருக்குமா? திங்களமே இருக்குமா இருக்கும். அதனால இவர்கள் வந்து எனக்கு என்னன்னு பண்றது, நீங்க இப்போ தேர்தல் ஆணையம் சரியில்லை, அதிகாரிகளை மாற்ற மாட்டேங்கிறாங்க, வந்த அதிகாரிகளும் எந்த நடவடிக்கை எடுக்கல, இந்த அளவுக்கு தான் மந்தமா இருக்குது. இதுலயே இவர்களுக்கு கோபம் வருது. அப்போ வந்து வர்றவங்கலாம் வந்து நடவடிக்கை சருபுருன்னு இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன ஆயிடும்? இதுக்கு தான் எல்லாத்தையும் மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. இதுல என்னன்னா தீதி வந்து நீங்க தான் காரணம், நீங்க கூட்டாளின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, உங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே. அதனால தான் நாங்க இப்ப என்ன சொல்றோம், எதுவுமே நடவடிக்கை காணுமே. தலைமைச் செயலர் மாற்றினா உங்களுக்கு அப்போ நம்ம மம்தாக்கா சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் இது உண்மையா இருக்குங்களோ, புகார் வராத நிலையிலேயே தலைமை செயலரை மாத்திட்டாங்க. ஆமா. அப்படி புகார் வந்தா மாத்தணும்னா சட்டம் கிடையாது. தேர்தல் ஆணையம் உயர்ந்தபட்ச ஒரு இது தேர்தல் நடத்துற நேரத்துல அது தனது தேவைக்கு யார் வேணா மாத்தவும் வைக்கும். இதே இப்படி நடந்தா நான் சொல்ற வார்த்தையை டிஆர் பாலு பேசுவார். நான் சொன்னல அந்த வார்த்தையை பேசிடுவாப்ல. இவர் நாக்கு எப்படி வேணா போறலாம், அது ஈஸி அவங்களுக்கு. சரி, அப்போ வந்து இவரை மாத்துறதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அப்போ அவர் உங்களுக்கு ஆதரவா இருந்தாரா? கேள்வி வருது இல்ல. மாத்துனா உங்களுக்கு என்னங்க, நீங்க அரசு தலைமை செயலர் இருந்தாரு, நீங்க மாறிட்டீங்க, வேற ஒரு தலைமை செயலர் மாத்துறாங்க, உங்களுக்கு என்ன? அவரு சாய்குமார் யாருன்னாவது உங்களுக்கு தெரியுமா? ஏன் பதறீங்க? இந்த பதட்டமே எல்லாத்தையும் கொண்டு போய் விடணும். கரெக்ட்ண்ணே. எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அடிச்சுட்டே இருந்தது. நேற்றும் சரி இன்றைக்கும் சரி லைட்டாக ஒரு அடி விஜய்க்கு விழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது திரைப்பிரபலங்களை நோக்கி போங்க, படம் பாருங்கள், தப்பு இல்லை, அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அதாவது நம்ம தூங்கி கனவு கண்டோம்னா தூங்கி இருந்துச்சோன்னா அந்த கனவு நிறைவேறாது. அதே மாதிரி திரைப்பிரபலமும் நமக்கு அருகாமையில் இருக்க மாட்டாங்க வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இந்த ஓட்டுகள்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய்க்கு போடுற ஓட்டுகள் செதறு தேவையில்லாத பொதுவான ஓட்டுகள் இருக்குல்ல, திமுக எதிர்ப்பு ஓட்டு, அதை குறி வச்சு பேசுறாரு. அதே மாதிரி பியூஷ் கோயல் கூட பேசியிருக்காரு, நடிக்கிறதுன்றது உன்னுடைய ப்ரொஃபஷனல், நடிச்சுட்டு போ, அரசியல்ன்றது எங்கள் ப்ரொஃபஷனல், நீ நடிப்பை விட்டு இதில் வந்துட்டு ஒன்றும் தெரியாமல் வந்து குழப்பிட்டு இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க. இன்னொன்று, விஜய் அடிக்கலைன்ற ஒரு இது வரக்கூடாதுல்ல. எல்லாத்துக்கும் மேலே விஜய் அடித்தாதான் விஜய் பிஜேபி ஆள் இல்லைன்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கல்ல, அதுக்கு இவங்க விஜய் அடித்தாதான் முடியும். அதுக்காக தான் இன்னைக்கு நயனார் அவர்களும் சொல்லியிருக்காருண்ணே, விஜய் திமுகவோட பி டீம் யாருக்காக வந்திருக்காங்க, திமுக ஆட்சியில் வைக்கிறதுக்கு தான் விஜய் வந்திருக்காரு, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, விடுங்க, அவரை பற்றி மற்ற பேசுங்கன்னு சொல்கிறாரு. இந்த நோக்கி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரைட்ண்ணே. விஜய் அவர்களுடைய நேற்று காரைக்குடி நம்ம பார்த்தோம், நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஆரம்பித்தோம், பேசணும், அவர் பாட்டை போயிட்டே இருந்தார். நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா சைக்கிளில் போயிட்டு இருந்தார். சரி, இப்போ எப்படியா நம்ம முடிக்கிறவங்களே அவராக பேசுவார் பார்த்தா நேற்று பரப்புரை ரத்து. நான் சொன்னேங்க, ரோட் ஷோ பண்ணிங்கன்னா ரத்தாகும். இன்னொன்று, உங்களுக்கு பேச வராது, பிரச்சனை, அதுக்கு மேலே தான் ரோட் ஷோ நடத்துகிறீங்க, அதனால தான் நீங்கள் பேசுறதை தவிர்க்கிறீங்கன்னு நேற்று. சரி, இன்னைக்கு நிர்வாக ரீதியாக கடலூர் 2:30 மணிக்கு போய் சேர்ந்தீங்கல்ல. ஆமாம், பேச வேண்டியதானே? யாராவது தடுக்க போகிறாங்களா? இல்லை, காவல்துறை அனுமதி இல்லை. நீங்கள் அனுமதி பேச ஆரம்பிங்க, உங்களை என்ன பண்ண போகிறாங்க? வழக்கு தானே போட போகிறாங்க. அனுமதி மீறி பேச அண்ணன் சீமான் அவர்கள் அன்னைக்கு பேசும்போது கூட அப்படிதான் நடந்துச்சு. போட்டுக்கோப்பா வழக்கு, முடிஞ்சா போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர். வழக்கு போடுவாங்க, அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு உங்களுக்கு? 10 நிமிஷம் பேச போறீங்க, பேசிட்டு போக வேண்டியதுதான். நேற்று அவங்க அவ்வளவு கூட்டத்து நடுவில் அந்த சைக்கிளை ஓட்டிட்டு போனது, அவர் என்ன நினைக்க வர்றாருன்னு, அதாவது தன்னுடைய நேசிக்கிறவங்களுக்கு. அவர் இல்ல கூட ஒண்ணு இது இல்ல, அது பண்ற கூத்து இது இல்ல. அவர் இங்க தானே இருக்காரு. சரி, நான் எங்க இருக்காரு? டீனர்ல தானே இருக்காரு. அவர் யார் சொன்ன? ஜானுங்க. அப்படி சொல்லுங்க. அண்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவரு பாவங்க மாட்டின்னு முடிச்சுன்னு இருக்காரு. நேற்று வேற டிஎம்கேல இருந்து ஜெய கருணாநிதி பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிச்சு. அவர் முன்னிலையில் ஏறி மாலெல்லாம் போட்டு ஜாயின் பண்ண. இன்னைக்கு பாவம் நியூஸ் 24க்கு பேட்டி கொடுத்தாருண்ணே. பேட்டி கொடுப்பா மற்ற கேள்வியெல்லாம் கேட்காதப்பா, தொகுதியில் தொகுதி பிரச்சாரத்தை பத்தி கேளு, தொகுதியை பத்தி கேளு, என்ன பத்தி கேளு, வேற எதுவும் கேட்காதப்பான்ற. யாரை பத்தி நான் திட்ட மாட்டேன். அவன் அதே கேமரா ரோலிங் ஆக்ஷன் சொல்லி கொடுத்துட்டான். ரைட். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தேர்தலில் பிரச்சார முறைகளை தீர்மானிக்கிறது யாருடைய வேலை? அது ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணக்கூடியது கட்சி நிர்வாக குழுன்னு அதுக்கு தனி இருக்கும்.
அப்புறம் அங்கங்க மாவட்ட செயலர் பொறுப்புல இருப்பாங்க. தேர்தல் ப்ரொபகண்டா செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அது அவருடைய வேலை என்ன? அவர் வெளிவகத்துல மட்டும் தான் இருக்காரு. அவரோட வேலை அது மட்டும் தான். அவருடைய வேலை என்ன? எல்லா மாவட்டத்துக்கும் ஒருங்கிணைச்சு இந்த வேலையை பண்றது. ப்ரொபகண்டா எப்படி கொண்டு போறதுங்க? எல்லாமே ஏதாவது பண்றாரா? ஒண்ணும் கிடையாது. நான் சொன்னனா இல்லையா? உன்னை கொண்டு போய் அங்கே உட்கார வைப்பாங்க. கரெக்டாக உள்ள உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா நீங்க இப்படி சொல்றீங்கண்ணே, இவங்க எல்லாம் சொல்லி போன ஒரு பி டீம் ஒத்துக்கிறீங்களா இப்போ? ஒருத்தர் வந்தாரு, வந்ததுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் நிலைமையே மாறிடுச்சு, தலைகூர போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தை செங்கோட்டையன். அவர் ஆளே தூக்கிட்டாங்க. கேரளாவில் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் தொகுதியை தாண்டி போக மாட்டேங்காரு. மற்ற தொகுதியில கூட போய் பிரச்சாரம் பண்ண மாட்டேங்காரு. எந்த காலத்துல போயிருக்காரு? ஏடிஎம்ல இருந்த காலத்தே அவர் போனது கிடையாதுண்ணே. இவருக்கு மண்டல பொறுப்புலாம் கொடுத்தாங்களாண்ணே, கட்சியில் நிர்வாக குழு பொறுப்பு எல்லாம் கொடுத்தீங்க. ஆள் கொடுத்தீங்களா? நீங்க வாட்டில நீங்களா போட்டீங்க, பதவி போட்டீங்க. ஒரு நாளாவது நிர்வாக குழு கூட்ட விட்டீங்களா? எதுவுமே இல்லை. அதான் இன்னைக்கு என்னன்னா, நிர்வாக காரணமாக கடலூர்ல பிரச்சார ரத்து, நாளைக்கு கும்மிடிப்பூண்டியில நிர்வாக காரணமாக தாவேகா பிரச்சார ரத்து, மாற்று தினம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு இதுல செய்தி படிச்சேன், கூடுதல் பாதுகாப்பு கொடுப்பதற்கு விஜய்க்கு போலீசார் முடிவு அப்படின்னு. ஏதாவது தகவல் ஏதாவது வந்திருக்குமா என்னன்னு தெரியல. அதனால தான் ரத்து பண்ணாரான்னு தெரியல. இல்லை அப்படி என்ன இருக்க போய், அது இவர் பண்ணுறது தானே. இவர் போய் சைக்கிள் ஓட்டி பார்க்குறது அதெல்லாம் காவல்துறை இதில் இருக்காது இல்லையா, அவங்க பாதுகாப்பு. ஆனால் உண்மையில் நேற்று காரைக்குடியிலலாம் பாவம் தானே காவல்துறை. நம்ம 1000 விமர்சனங்கள் வைக்கிறோம், பின்னாடியே ஓடுறது எவ்வளோ கஷ்டம். இந்த ரசிகர்கள் மத்தியில் அவர் இறங்கி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அவர் பொறுப்பு இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பக்கம் காவல்துறை மேலே விமர்சனம் வச்சாலும் இதையும் பேசணும்லண்ணே. இவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே, பண்ண மாட்டாங்க. இன்னொன்று இவர்கள்ட்ட திட்டமிடல் இல்லைன்னு தான் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். ஒரு இளைஞரணி இருந்தால் இன்னைக்கு அது பல இதை பார்த்துருவோம். ஒரு மகளிர் அணி இருந்தால் அது கிராமந்தோறும் ஒரு மாவட்டத்தில் இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இங்கே மாவட்ட அந்த உடனே இல்லாமல் இருக்குது. ரைட்ண்ணா. ஜனநாயகன் படத்தோட இந்த வெளியே வந்து சைபர் கிரைமில் இன்னைக்கு குற்றச்சாட்டு போயிருக்கு, எல்லா பக்கமும் ரிலீஸ் ஆகிருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, படம் பார்த்துருக்காங்க. சிலரோட விமர்சனங்களும் அதில் பெருசாக பேசப்பட்டு வருது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து பல சீன்கள் இருக்குது, அதனால தான் வந்து சென்சாருக்கு வந்து தடை போட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. அதையும் தாண்டி விஜய் அவர்களுடைய மாஸ் சீன்கிற கான்செப்டில் ஃபர்ஸ்ட் சீனே வந்து கையை காமிச்சாருன்னா இங்கே டிவிகே அப்படிங்கிற மாதிரி பச்சை குத்தி நம்ம பேரே அதானே, ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஆமாம், சொல்லிட்டு டிவிகே சட்டப்படி டிவிகே கோட்டு அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் படம் முழுவதும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. முதல்ல அந்த படம் வெளியே வந்தது மிகவும் கண்டனத்துக்குரிய விஷயம். விஜய் பேசுகிறது, கேவிஎன் பேசுகிறத விட அந்த தொழிலாளர்கள், பாவப்பட்ட தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. இது நாளைக்கு முன்னுதாரணமாக 1000 கூடாது. எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான ஒரு சிக்கலை, எப்படி பார்க்குறீங்க? படம் வெளியே வந்ததுன்றது மோசமான நிகழ்வு. அது நம்ம அது படம் ஏன் வெளியே வராமல் போனதுக்கு இவர்களுடைய வழக்கம் போல் சொதப்பல்ல இது ஒரு சொதப்பல். நம்ம பல தடவை பேசிட்டோம். இப்போ நான் உங்களை கேட்குறேன், அது என்னமோ டெக்னிக்கல் ஐட்டம் சொல்கிறாங்களே, அது எப்படி? அதுதானே தெரியல. அதாவது சென்சாரில் போகிறது டிஜிட்டல் பிரிண்ட்டு, இந்த ரிலீஸ் ஆகிருக்கிறது வந்து எடிட்டிங்கில் வந்து அழகாக தெரிகிறது என்னென்னா 4K அந்த சம்மந்தப்பட்ட பிரிண்ட், ஹெச்டி பிரிண்ட் தான் வெளியே வந்திருக்கு. இது எடிட்டிங் டேபிளில் இருக்கிறது தான். இது வந்து டெக்னாலஜியாக நம்ம பார்க்க போனால் அதுதான். அப்படி பார்த்தா ப்ரொடக்ஷன் கம்பெனி கையில் இருக்கணும், இல்லைனா எடிட்டிங் டீம் கையில் இருக்கணும். ரிலீஸ் ஆனால் இதை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கணும். இதில் ரெண்டில் ஒருத்தர் தான் பண்ணி 600 கோடி ரூபா போட்டு எடுக்கிறவன் இதை எவ்வளோ ஜாக்கிரதையாக வச்சுருப்பான். அப்புறம் எப்படி வெளியே வந்துச்சு? ஆச்சரியப்படுற விஷயம். இது வந்து ஒருவேளை விஜய் அவர்களே இது செய்திருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியும் பலரும் எழுப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒரு ப்ரொமோஷன் இருக்கட்டும், டிவிக்குங்கிற மாதிரி பச்சை குத்துவாங்க எல்லாரும் ரசிகர்கள். அதே மாதிரி விஜய் சம்பளம் வாங்கிட்டாரு, முடிஞ்சிச்சு. படம் எடுத்தவங்க பாதி வந்து ஜெகதீஷ், அதுலேயும் விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய நஷ்டத்தை அந்த அந்த நிறுவனம் கேவிஎன், அப்புறம் பல டெக்னீஷியன்ஸு மற்ற ஒரு இந்த ஐடியா இருக்குமாண்ணே, அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நம்ம எப்படி ஜெயிக்க போகிறது இல்லை, இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு படம் நடிச்சு கொடுத்துடலாங்கிற மாதிரி ஏதோ ஐடியா இருப்பாரோ. நஷ்டத்துக்காக ஒரு படத்தை நடிக்கப்பா, உங்களுக்காண்டி தான்ப்பா, வேற என்னப்பா செய்யறது? அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கலாமே, சென்சார் தேவையில்லை. ஜனநாயகனே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறேன்னு பண்ணிட்டு போயிருக்கு. எதில் ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு தானே பார்க்க போகிறாங்க, எதில் ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு தானே ப்ரொமோஷன். ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் இன்னும் அதிகமான பேர் பார்ப்பான். ஆமாம், சூரரை போட்டு பண்ணாங்கல்ல, இதில் சென்சார் தேவையில்லை. இதில் இன்றைக்கி வந்து அவர் சாட்டை துறைமுருகன் வேறு வருத்தம் தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா உங்களுக்காண்டி நான் பேசுகிறேன், நான் என்கிட்ட ரிலீஸ் பண்ணீங்கன்னா என்கிட்ட கொடுத்தா நானே ரிலீஸ் பண்ணி படம் கூட உனக்கு நான் கொடுத்துருப்பேன், நீ எங்கேயோ ஒருத்தன் போய் ரிலீஸ் பண்ணியான்னு சொல்லி அவரும் வருத்தம் தெரிஞ்சிருக்காரு. இது நம்ம ஒரு பக்கம் வந்து இது அநியாயம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலுமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான சீன்கள் இது பில்டப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி படமே பார்க்காம எப்படிங்க சொல்ல முடியும்? அதில் வந்து நேற்று வந்து தடாரகி மனம் கூட எல்லாருமே வந்து கோடு அங்கே உருவி படம் பார்த்தாரா? பார்த்துருக்காரு போல இருக்கு. பார்த்தது சட்டப்படி குற்றம் இல்லை, பெரிய தவறு. சட்டப்படி விட்டுருங்க, தார்மீக அடிப்படையில் அந்த படத்தை பார்க்கலாமா? நான் பார்க்க மாட்டேன்னு முடிவில் இருக்கேன். ஆமாம், என்கிட்டயே சொன்னாங்க அதில் இருக்குது இதில் இருக்குது. அது நம்முடைய வேலை இல்லை. பொதுவாக துட்டு கொடுத்தே பார்க்க மாட்டோம். இதில் ரோஜில் இது வேறு பார்த்துட்டு இருக்காங்களா? விஜய் படம் நமக்கு அவ்வளோ பிடிக்காது. பீஸ்ட் தெரியாமல் பார்த்துட்டேன். ஐயோ, கதரை விட்டுருப்பாங்களே. ஐயோ, கதரை விட்டுட்டாங்க. என்ன அதான் சொல்கிறேன், கதரை நமக்கு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, வந்தால் கம்முன்னு இருக்கணும்,
இந்த இது அது எல்லாம் கேட்கக்கூடாது. சினிமாவை பாருங்க. சினிமாவை பார்க்கணும்னா சினிமா நடிகன் சினிமாவில் தான் இருக்கணும். எதுக்கு அரசியல் வர்ற? இந்த கிரிஞ்சின்னு சொல்கிறேன்ல, படமே அதானே. இந்த ஊர் நாட்டிலேருந்து வந்துடுவான், இங்கே அப்படியே வேலை செஞ்சுட்டு இருப்பான், சுற்றிக்கிட்டு இருப்பான். இவனுங்க சிந்தனை வந்து இந்த இப்போ விஜய் ரசிகர் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கட்டத்தை தாண்டி இருக்காது. அவனுடைய பெரிய இதுவே லவ்வு, இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த தனம், இந்த லிவிங் டுகெதரு, அதில் வர பிரச்சனை, இதை சுற்றியே இருக்கும். அப்போ அவன் திரைக்கதை எழுதி எடுக்கிறதும் இதை நோக்கியே தான் எடுப்பான். இங்கேயே தங்கிக்கணும், ஹோட்டலில் தங்கிக்கின்னு ஏதாவது அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுன்னு போய் இருந்துட்டு யாராவது தயாரிப்பாளர் பிடிச்சிட்டு ஒருத்தன் வின் பண்ணியிருப்பான். ஒருத்தன் வந்தான்ல அந்த தனுஷ் மாதிரி. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தன் வருவான் பாருங்க. தனுஷ் வந்த படம் பார்த்து தெரியும்ல உங்களுக்கு, துள்ளுவதோ இளமை. இப்படிலாம் எடுத்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கடைசியில் முடிப்பாங்க. அந்த மாதிரி கடைசி மட்டும் அந்த மாதிரி வந்துட்டு தனுஷ் அப்படி இப்படின்னு வந்து அப்புறம் ஒரு நல்ல ஒரு நடிகராக வந்துட்டார் அவர். ஆரம்பத்தில் அவர் மெச்சூர் பண்ணிக்கிட்டார். ஆமாம். இது மாதிரி பிரதீப், இப்போ அவன் படம் தான் பிரதீப். அந்த நடிகர் வந்து அந்த படம் நல்ல கான்செப்ட், எது செல்போனை மாற்றிக்கிறதுன்றது. ஆனால் அதில் திட்டுறது அந்த மாதிரி வார்த்தைகள், சரி ரைட், எது ஓகே. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படம் சொன்னாங்க, லாஸ்ட் படம் டியூடுங்கிற படம் பார்க்கவே முடியலன்னாங்க. இது எல்லாம் என்னன்னா, அதோட இதெல்லாம் போனாங்கன்னா எல்லாரும் காலில் கழட்டிடுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களெல்லாம் பூமர்ன்றுவாங்க. இன்றைய கலாச்சாரத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸை குறி வச்சு இந்த மார்க்கெட் நகருது. அதுக்காக தான் கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து படம் எடுக்கிறானுங்க தயாரிப்பாளரும். அப்படி எடுக்கும் பொழுது இன்னைக்கு அதிகமாக பார்க்கப்படுற நடிகர் அந்த நடிகர். யங்ஸ்டர்ஸ் அதை நோக்கி நகர்றாங்க. அப்போ சினிமாவும் கலாச்சாரத்துடைய ஒரு பகுதி. திட்டமிட்டு அபிநயுத்தம்னு சொல்லுவாங்க சீனாவில். அந்த இதெல்லாம் மக்கள் எதுவுமே சிந்திக்கக்கூடாதுன்னு அபிநயை ரொம்ப இது பண்ணி அவங்கள அந்த மாதிரி ஆக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வளர்கிற யங்ஸ்டர் ஒரு கட்டத்தை தாண்டி எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையிலே இருக்கணும் தான். இப்போ நீங்கள் விஜய் என்ன தான் ஜெயிச்சு வந்தாலும் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நீ அதை தாண்டி அவனுக்கு அரசியல் அறிவோ எந்த அறிவோ இருக்காது. அவனுக்கு எது தெரியும்? கொள்முதல் என்கிற வார்த்தை சொல்லுன்னா அவனுக்கு தெரியாது. அப்போ அவனுக்கு எந்த இதுவும் தெரியாத வச்சுக்கிறாங்கல்ல. இதுதான் முதலாளித்துவத்துடைய ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. உங்களை இப்படியே வச்சுருக்கணும். ஏன் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் அறிவு இல்லாதவங்களா? நான் வந்து படித்து இன்றைக்கி ஒரு ஐடியில் நான் பெரிய இதுவாக இருக்கேன். அது ஒரே புக்கை படிக்கிற, அந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க, வேலை செய்கிறேன். ஆனால் உன்னுடைய பொது அறிவும் மற்ற அறிவும் எப்படி இருக்குது? பைக்கை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போய் 1000 ரூபா 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபா கொடுத்து நான் பார்க்குறேன்றல பெருமாடிறேன். போகிற வழியில் அடிபட்டுன்னா பல பேர் போய் சேர்ந்துருக்கான். அப்போ இங்கே தான் உன்னுடைய அந்த கம்யூனிட்டி இதுதான் வந்து பாதிக்குது. ரைட்ண்ணே. இப்போண்ணே அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிட்டார். நல்ல பிரச்சாரம், அவரோட பிரச்சாரம் இன்றைக்கும் வந்து பரபரப்பாக பேசப்படுது எல்லா இடத்துலையும். நேற்று கரூரில் பண்ண விஷயங்களும், எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக பண்ண விஷயங்கள், இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் மாதிரி தான் ப்ரெஸ் மீட்டு. டக்குன்னு செந்தில் பாலாஜி அவரை ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. பேட்டரியை கழட்டிட்டா சார்ஜ் நின்றும், கூடிய சீக்கிரத்தில் இந்த பேட்டரியை கழட்டப்படும், எப்படி சார்ஜ் நிற்கிது பாருங்கள். நம்மள தான் முன்னாடி எப்படி சொன்னார், நடந்தது. அதனால் ஏன்னா அவர் ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்காரு, வேறு போயிட்டு வந்துருக்காரு. ஆமாம், என்ன ஆக போகுதுன்னு தெரியலண்ணே. ரைட்ண்ணே. இறுதியான இஸ்ரேல் விவகாரத்தில் இன்றைக்கி இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இஸ்லாமாபாத்தில் பார்ஷியல் லாக்டவுனு, யாருமே வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜேடி வான்ஸு அப்புறம் வந்து இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், ஈரான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எங்கே சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் கிடையாது. ஆனால் சந்திக்க போகிறது உறுதி அப்படிங்கிற விமானத்தில் சபாநாயகர் போனார். இறந்து போனவங்கலாம் அந்த படம் பாகிஸ்தான் தானே போனார். பாகிஸ்தான் போனார். அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, ஈரான் இன்னைக்கு இஸ்லாமாபாத்தில் நடக்கிற பிரச்சனை இதில் அந்த சமாதான கூட்டத்தில் ஒரு ரூமில் அமெரிக்கன் அதிகாரிகள் எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க, இன்னொரு ரூமில் ஈரான் அதிகாரிகள் எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த ரூமுக்கு மாறி வர்றது தான் பாகிஸ்தான் அதிகாரிகளோட வேலை, அதிபரோட வேலைன்னு சொல்லப்படுது. இப்படி இருக்க நேரத்தில் நேற்று பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டுறாரு. என்ன போடுறாருன்னா, இஸ்ரேல் ஒரு தீவிரவாத நாடு, ஈரான் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்லேயே இருக்கையிலேயே மோசமான நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் போட்டிருக்காரு. இதை அவங்களுடைய டிஃபென்ஸோட அதிகாரிகள், அந்த மேஜர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து உடனே இமீடியட்டாக சொல்லி அந்த ட்விட்டர் டெலிட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் உடனடியாக பேசின வார்த்தை, தீவிரவாதிகள்கிட்ட பேசுகிறதுக்காக தீவிரவாதியை வச்சே நாங்கள் பேசுகிறோம், அதுதான் பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? வார்த்தை போரில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அமைதி வந்தால் நல்லது, அவ்வளோதான். அது மேலெல்லாம் ஒன்றும் பேசலை. இஸ்ரேலுக்கு நம்ம சர்டிஃபிகேட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பிராந்தியத்தில் அமைதியை 1950லேருந்து கெடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இஸ்ரேல். என்ன நீங்கள் வார்த்தை சொன்னாலும் நான் வந்து சமாதானமாக அடைய மாட்டேன். எங்கே அமைதி இருக்குதோ அதை வரவேற்கலாம்.
ஈரான் இந்த விவகாரத்தில் அடித்த பிறகு அவன் பண்ண கூத்த ஏற்றுக்க முடியாது. ஆனால் அடிக்கிறதுக்கு சான்ஸை உருவாக்குனது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். நீங்கள் ஒரு அந்த அணு ஆயுதம்னு கொண்டு போயிட்டு இன்னைக்கு ஊரில் இருக்கிறவங்க தலையிலெல்லாம் அணுகுண்டை போட்டு விட்டீங்களே. ஆமாம். இது என்னன்னா இதில் இன்னொரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. இன்னைக்கு ஈரான் எடுத்த முடிவு மாதிரி நாளைக்கு உலகம் முழுதும் எங்கேயோ ஒரு போர் நடக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜலசந்தியை அடைச்சிட்டா என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? இன்னொன்று, ஒவ்வொருத்தரும் அடுத்த நாட்டுக்காரெலாம் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் வாரு. இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் துருக்கி வந்து இந்தியாவுக்கு உதவி பண்ணு, இந்தியா இங்கேருந்து துருக்கிக்கு 2 மிசைல் அனுப்பு. 18,000 கிலோமீட்டர் போகும்ல. ஆமாம். அட்ரா அப்படின்னு அடித்தா நமக்கு கேட்டால் இந்தியா பண்ணது கரெக்டு தான், நீ எப்படி பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுவ, அதான் அடிச்சோம் அப்படின்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? உனக்கு ஹெல்ப் பண்ணவொடனே அடிப்பேன்னு சொல்றது என்ன கதை? அதான் ஈரான் பண்ணது. அதனால் இந்த விவகாரம் எல்லாமே எல்லாரும் இதுதான். ஆனால் தெளிவாக தெரியுது, அவிழ்க்கப்படாத முடிச்சு தெளிவாக தெரியறது, இவர்கள் முதிர்ந்த தலைவர்கள் அல்ல. இல்லை, இவர்களுக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய வியாபாரம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் மேட்ரு. கண்டிப்பாக. மிக நன்றி உங்கள் நேரத்தை கருத்தி